ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பீர்க்கங்காய் தோல் எடுத்து துவையல் அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள், ஒரு பீர்க்கங்காவுடைய தோல் நான் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு 2 ஸ்பூன் உளுந்து, ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு 4 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகா. இது மிளகா ரொம்ப காரன்றதுனால நான் 2 வச்சுருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு, உளுந்து போட்டுக்கலாம். இப்போ அதோட பூண்டு, புளி, மிளகா இதையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ உளுந்தெல்லாம் நல்லா செவந்துடுச்சு. இப்போ நம்ம பீர்க்கங்காய் தோல் சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் தோல் அவ்வளோ நல்லது, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. வேஸ்ட் பண்ணாத இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு கூட தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது நல்லா வதக்கிடுவோம். நம்ம இப்போ வதங்கிடுச்சு, இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம இறக்கி ஆற வச்சு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ துவையலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நமக்கு வதங்கிடுச்சு. இப்போ நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது, கெட்டியாக துவையல் மாதிரி தான் அரைக்கணும். நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சா போதும், ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். இது தாளிக்கலாம் வேணாம், இப்படியே சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் குறன்னு தான் இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பீர்க்கங்காய் வாங்கினீங்கன்னா தோலை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.